ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. குங்குமம் தயார் பண்ணுறதை பற்றி நம்ம நண்பர் கேட்டார். அதை பற்றி சொல்கிறேன். நீங்களே வீட்டிலே செஞ்சுக்கலாம். இது வந்து பெரிய பிஸ்னஸ் டெக்னிக்கு இவ்வளோ ஒளி முறையில் இல்லை, ரகசியம்லாம் கிடையாது. எல்லோரும் பயனடையணும். இந்த மஞ்சத்தூள் வாங்கிக்கிறீங்க, அதாவது சுத்தமான மஞ்சத்தூள் வாங்கிக்கிறீங்க. 1 கிலோ இந்த அளவு சொன்னீங்க. 1 கிலோ மஞ்சள் தூளுக்கு ஒரு 10 எலுமிச்சம்பழம். தேவையான பொருட்கள்: 1 கிலோ மஞ்சத்தூள், 10 எலுமிச்சம்பழம், படிகாரம் ஒரு 50 கிராம், வெண்காரம் 50 கிராம். இதான் அளவு. இந்த 1 கிலோ மஞ்சத்தூள் எடுத்து வச்சிங்க. படிகாரம் வெண்காரம் தனித்தனியாக தூள் பண்ணி, ஏன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும், இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். படிகாரம் வெண்காரத்தை தனித்தனியாக மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கேன். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாறில் அந்த படிகார வெண்காரத்தை போட்டு அதில் கூட இந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா பிசைஞ்சு வெயிலில் வைக்கணும். முக்கியமாக வெயிலில் வைக்கும் போது எப்படி வைக்கணும்னா, நிறைய பேர் அந்த எவர்சில் தட்டில் வச்சுருவாங்க. அது வைக்கக்கூடாது, அது மாதிரி வைக்கக்கூடாது. முக்கியமாக மண்பானையில் வச்சு மூடி வச்சுன்னா வெயிலில் வைக்கணும். வெயிலில் ஒரு 4 நாள் வெயில். இப்போது மழை காலத்தினால ஒரு 5 நாள் கூட வைக்கலாம். 5 நாள் கழிச்சா ஆட்டோமேட்டிக்காக சிகப்பு கலரில் வந்துடும். அந்த சிகப்பு கலர் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாசனைக்கு 2 எசன்ஸ் கலக்கிறேன். ஒன்று வந்து தாழம்பு எசன்ஸ், இன்னொன்று ஜவ்வாது. நான் வந்து தயார் பண்ணது வந்து தாழம்பு எசன்ஸ் போடல, ஜவ்வாது போட்டேன். அப்புறம் அந்த ஒட்டும் தன்மைக்காக எல்லாம் மார்க்கெட்டில் என்னென்ன கலக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம், இந்த 1 கிலோவுக்கு ஒரு 10 சொட்டு 15 சொட்டு இருந்தால் போதும். உங்களுக்கே தெரியும் அந்த பதம். அதை கலக்கி அப்படியே வச்சுட்டேன்னா, நான் வச்சுருக்க குங்குமம் அதான் நான் வச்சுருக்கேன். அதான் இது எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சு, எங்கள் அம்மா இந்த மாதிரி குங்குமமே வச்சதில்லப்பா, அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் முதல் கஸ்டமர். ஆமாம், அவங்ககிட்ட கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு குளிர்ச்சியாக கிடைக்கும். ஒரு நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மார்க்கெட்டில் வச்சப்போ குங்குமம் அது மாதிரி நல்ல உங்கள் குங்குமம் வச்சா காலையில் சாயந்தரம் அந்த ஃப்ரெஷ்ஷஸ் வாசனையோடு இருக்குதுப்பா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக. இன்னும் ஆடுறேன். எனக்காக எங்கள் அம்மா திருச்சியில் இருக்கிறாங்க, எனக்காக மார்க்கெட் பண்ணுறாங்க. இது ஆமாம் ஆமாம், இது வந்து நான் வியாபாரி கிடையாது. முதல்ல நான் ஒரு உழவன். அதாவது சுழன்றும் ஏற் பின்னது உலகு, அதனால் முழுதும் உழவை தலை. உழவுக்கு மிஞ்சின தொழில் உலகத்திலே இல்லைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவரே சொல்லிட்டார். தலையான தொழிலான விவசாயன்ற பெருமிதத்தோடு நான் பேசிக்கிறேன். இது என் நிலத்தில் விளைஞ்ச மஞ்சள். ஒரு 15 ஆண்டுகளாக நான் நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேருந்து இப்போ தான் முதல் முறையாக மஞ்சளுக்கு வந்திருக்கேன். இப்போ எனக்கு மஞ்சள் தான் எனக்கு நல்லா கை கொடுக்குது. எப்படின்னா, இது எந்த பொருளாக தான் மதிப்பு கூட்டிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நிச்சயமாக ஒரு விவசாயத்து மாதிரி லாபகரமான தொழில் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அருமையான தொழில் விவசாயம். நம்ம வந்து அதை திட்டமிட்டு மதிப்பு கூட்டி, முக்கியமாக சந்தை வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திக்கணும். அதான் இது என்னோட வந்து இது 7வது ஸ்டால். இது 7வது ஸ்டால். இன்னும் தொடர் சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் இருக்குது, அதுக்கும் போகிறேன். அந்த குங்குமத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த குங்குமம் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷம் வச்சுக்கலாம். 1 வருஷம் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியே இந்த மார்க்கெட்டில் வாங்க வேண்டாம், குங்குமம் தயார் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம். அட்ரஸ் சொல்லுங்கள். அட்ரஸ் என்னோடய பேர் முத்துக்குமரன், பனஞ்சேரின்ற கிராமம். இது வந்து எங்கே இருக்குன்னா, செய்யார் தாலுக்காவில் இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டம். அதான். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.